யா இப்னு ஆதம், ஆதமுடைய மக்களே என்று நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்றான். ஆதமுடைய மக்களே, முஃமின்களே, அன்ஃபிக், நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் வசதிகளை கொடுத்திருக்கான், உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு அல்லது உங்க சொந்த பந்தங்களுக்கு, உங்களுடைய பக்கத்து வீட்டார்களுக்கு, இப்படி நீங்க என்ன செய்யுங்க, செலவு செய்யுங்கள், சதக்கா கொடுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள். அப்படி தான தர்மங்கள் செய்தால் உன்ஃபிக் அலைக்க, உங்களுக்காக வேண்டி நான் செலவு செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ நாம் செலவு செய்தால், கஷ்டப்படுபவர்களுக்கு உதவினால், தான தர்மங்கள் செய்தால், ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்ததை கொடுத்தால் அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கும் வாரி வாரி கொடுப்பான் என்பதை நாம் இந்த ஹதீஸுல் குத்ஸியில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். சதக்கானா என்ன? 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் சட்டம் இருக்கா? கிடையாது. 500 ரூபாய் தான் சதக்கா கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்கா? கிடையாது. பாக்கெட்ல இருந்து ஒரு 5 ரூபாய் எடுத்து கொடுங்க, அதுவே சதக்கா தான். பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுங்க, அதுவே சதக்கா தான். 1000 2000 கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தாலும், ஏன் ஒரு ரூபாய் 2 ரூபாய் எடுத்து கொடுத்தாலும் அதுவும் சதக்கா தான்.